ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புக் ஷெல்ஃபை எப்படி அரேஞ்ச் பண்ணலாங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் புக் ஷெல்ஃபுங்க. இதில் இவ்வளோ குப்பைகள் மண்டி கிடந்தது. இதில் எது தேவை எது தேவையில்லைங்கிறத ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கலாம். இதில் பழைய பத்திரிக்கைகள், சாக்லேட் கவர்ஸு இதெல்லாம் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமையே இருந்தது. இந்த மாதிரி புக்ஸையெல்லாம் தனித்தனியாக அடிக்கலாம், லென்த் வைஸ் அடிக்கலாம். சின்ன புக்ஸ் தனியாக, லென்த்தான புக்ஸ் தனியாக அடிக்கலாம். இந்த புக்ஸ் எல்லாம் அப்பப்போ புக்ஸ் எக்ஸிபிஷனில் வாங்கினது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு, அவார்ட்ஸு இதெல்லாம் தனியாக அடுக்கி வச்சுக்கலாம். பாதி யூஸ் பண்ண நோட்டு நிறையா இருக்குது. அதெல்லாம் ஏதாச்சும் மளிகை லிஸ்ட்டு இதெல்லாம் எழுதுறதுக்கு அந்த பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த நோட்டெல்லாம் தனியாக இது பண்ணிக்கலாம். இந்த அவார்ட்ஸு, ஹேண்ட்பேக்கு இதெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். இப்போ செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த புக்ஸ் எல்லாம் செகண்ட் ரோவில் அடுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ரோவில் இந்த நோட்டெல்லாம் அகலமாக அடுக்கி வச்சுட்டேன். அது மேலே இந்த புக்ஸ் எல்லாம் லென்த்து வைஸு ஸ்ட்ரெயிட்டாக அடுக்கி வச்சுட்டேன். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி மெத்தடில் அடுக்கிட்டேன். ஃபஸ்ட் ரோவில் இந்த நோட்டு மேலே ஃபைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரேமெல்லாம் லாஸ்ட் ரோவில் அடுக்கிட்டேன். இப்போ இந்த கிஃப்ட் ஐட்டமெல்லாம் அந்த சின்ன புக்கோடு வச்சுக்கலாம். வாட்ச் ஸ்டாண்டு, ஐடென்டி கார்டு இதெல்லாம் செகண்ட் ரோவில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது செயின் போட்டு வைக்கிற பாக்ஸு, இதையும் தேவைப்படும் அதனால் வச்சுருக்கேன். இது அவார்ட்ஸு, இது ஹேண்ட்பேக்கு பக்கத்துலேயே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஃபோன் பாக்ஸு, ஏதாச்சும் யூஸ் ஆகுன்னு வச்சுருக்கேன். இது வந்து பர்த்டேக்கு யூஸ் பண்ணுற கேப்பு, அதை மேலே நோட் மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபைல் ஸ்டிக்கு, ஸ்டிக் ஃபைல்ஸ் நிறையா இருக்குது. அதனுடைய ஸ்டிக்கையெல்லாம் தனியாக லாஸ்ட் ரோவில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இவ்வளவு தாங்க, நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வெக்கேஷ்னல் டைம் தான். உங்கள் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இந்த ஒர்க்கை கொடுத்து இப்படி செய்யலாங்கிற மெத்தேடை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப குஷியாக செய்வாங்க. அவங்களுக்கு வேலை செஞ்சாங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், டைமும் பாஸ் ஆகும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததாங்கிறத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.